லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். ₹20. பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. ஆகஸ்ட் 13 வரை 19 அமர்வுகள் நடைபெற உள்ளது. கூட்டம் தொடங்குவதற்கு முன்னதாக பிரதமர் மோடி பேட்டியளித்தார். அவர் கூறும்போது, பார்லிமெண்ட் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சி எம்பிக்களும் உறுதி செய்ய வேண்டும். பருவமழையும் பார்லிமெண்டின் மழைக்கால கூட்டத்தொடரும் பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். அனைத்து எம்பிக்களும் முழு மனதுடன் சபையில் பங்கேற்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ஸ்கைரூட் தனியார் நிறுவனம் விக்ரம்-1 ராக்கெட்டை வெற்றிகரமாக ஏவியதை பிரதமர் மோடி பாராட்டினார். கடந்த ஆண்டு மழைக்கால கூட்டத்தொடருக்கு சற்று முன் இந்திய குடிமகன் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றார். இப்போது இளம் ஸ்டார்ட் அப் நிறுவனம் மிகப்பெரிய மைல்கல்லை எட்டியுள்ளது. விண்வெளித்துறையில் இந்தியா சாதித்து வருகிறது என்றார். உலகின் மிகச்சில நாடுகளில் மட்டுமே இதுபோன்ற தனியார் முயற்சிகள் நடைபெற்றிருக்கிறது. இந்திய இளைஞர்களின் இந்த புதிய பயணம் மிகப்பெரிய வெற்றி. காங்கிரஸ் எம்பி ராகுலை மறைமுகமாக விமர்சித்த பிரதமர் மோடி, ஸ்கைரூட் நிறுவனத்தில் பணிபுரியும் இளைஞர்களின் சராசரி வயது 28 தான். நான் வேறெந்த 56 வயது இளைஞரை பற்றியும் பேசவில்லை. 56 வயதில் இளைஞர் என கூறிக்கொள்பவர்களுக்கான காலமல்ல. விண்வெளியில் இந்தியாவின் கொடியை நாட்டியுள்ள சராசரி 28 வயது இளைஞர்களை பற்றித்தான் பேசுகிறேன் என்றார். மேற்காசியாவில் நிலவும் போர் இந்தியாவுக்கு பெரும் சவாலாக இருந்த போதிலும் அதை திறம்பட சமாளித்து நமது பொருளாதாரம் 7.7% வளர்ச்சி கண்டுள்ளது என்று பிரதமர் மோடி கூறினார்.